பிரபல இயக்குனர் சங்கர் அவர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கக்கூடிய விஷயம் தமிழ் சினிமாவில் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 2010ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் ரஜினி, ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோரோட நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட பொருட்செலவில் வெளியாகி அதிக வசூலியும் குவித்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த திரைப்படம் தான் எந்திரன். இந்த எந்திரன் திரைப்படத்தின் கதை காப்புரிமை தொடர்பான வழக்கில் இயக்குனர் சங்கரின் சொத்துக்கள் தற்போது அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுது. இதில் சங்கருக்கு சொந்தமான 10.11 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. எந்திரன் திரைப்பட கதையின் காப்புரிமை குறித்தான இந்த வழக்கில் 2011ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் மீது எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் என்பவரால் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. அப்போது இது குறித்து ஆரூர் தமிழ்நாடன், ஜூகிபா கதைக்கும் எந்திரன் கதைக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. என் கதையை திருடி எந்திரன் திரைப்படத்தை எடுத்து இயக்குனர் சங்கர் மோசடி செய்திருக்கிறார். காப்புரிமை சட்டப்படி இது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்திருந்தாரு. யாருடைய கதையும் நாங்கள் திருடவில்லை, இது எங்களுடைய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூர் தமிழ்நாடன் இந்த வழக்கை எதிர்த்து இயக்குனர் சங்கரும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கில் ஜூகிபா கதைக்கும் எந்திரன் படத்துக்குமான 16 ஒற்றுமைகளை பட்டியலிட்டு காட்டியிருந்தார் ஆரூர் தமிழ்நாடன். இதை உறுதி செய்த நீதிபதி இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த அனுமதி வழங்கினார். அந்த வகையில் 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கின் அடிப்படையில் சங்கருக்கு சொந்தமான 10.11 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. தற்போது சங்கரின் சொத்துக்கள் முடக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை அமலாக்கத்துறை தீவிர விசாரணைக்கு பிறகு வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.